ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான மிக்சட் உப்புமா பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம ரவா பண்ணுவோம், இல்லை சேமியா பண்ணுவோம். அது ரெண்டையும் சேர்ந்து பண்ணால் ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நான் வந்து அரை கப் ரவை, அரை கப் சேமியா, ஸோ ரெண்டையுமே ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வந்து ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன், ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து பெருசாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி வந்து மேலே தூவுறதுக்கு. அதுக்கப்புறம் தண்ணி வந்து தேவையான அளவு. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து கடலெண்ணெய் அதில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காயட்டும். அப்புறம் கடுகு தாளிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. ஸோ இப்போ நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜீரகம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் கேரட், பீன்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை பிளெயினாக கூட பண்ணிக்கலாம். இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது டோட்டலாக 200 கிராம் ரவையும் சேமியா ரெண்டும் சேர்த்து போட போகிறேன். 100 கிராம் சேமியா, 100 கிராம் ரவை. அதுக்கு வந்து 400 ml அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 400 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா இப்போ பாயில் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சேமியாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை ஸ்விங் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கட்டி தட்டாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்விம் பண்ணிடுங்க, இல்லைன்னா ரவை வந்து கட்டி தட்டிடும். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 minutes வந்து அது வேகட்டும். இப்போ நல்லா ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட சூப்பரான மிக்சட் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.